வணக்கங்க. ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பப்பாயா தாங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது உனக்கு போதுமா? வேணும். இந்தா. இது சாப்பிடுறேன். ஏன்? சும்மா. இது அவினேஷ்கா? இது வேணும். இது அவினேஷ்கா? ஆமா. சரி ஓகே. சூப்பரா இருக்கு. போய் சாப்பிடலாமா? ம். இன்னைக்கு அவினேஷோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்கங்க. செகண்ட் டேர்ம் முடிஞ்சு ஹாஃப் இயர்லி லீவ் விடுவாங்க. அதுக்கடுத்து நம்மள கூப்பிட்டு அந்த மார்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவனோட பிஹேவியர் என்னென்ன நடந்ததுன்னு பத்தி சொல்லுவாங்க. அவினேஷ் குட், மார்க்கும் ஓகே அப்படின்னாங்க. பட் கம்மியா தான் எடுத்திருக்கான். இப்ப கொஞ்சம் பேச்சு அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணாங்க. அத மட்டும் மாத்திக்கிட்டேன்னா சூப்பரா இருப்பியாம். எனி டைம் இவன்ட்ட கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது அவங்களா பேசினாலும் ஓகே. மேம் கிளாஸ் எடுக்கும் போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோன. கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வரக்கூடாதுல்ல. அதர்வைஸ் ஓகே. அம்மாக்கு கூப்பாடு சொல்லாத. அண்ணாவ குட் பை சொன்னாங்களா? ஆமா. நீ வந்தியோ? ஆமா, மீட்டிங்க்கு நீயும் நானும் தானே போனோன்னு. அண்ணாவ மேம் என்ன சொன்னாங்க? கூப்பாடு சொன்னாங்க. குட் பை சொன்னாங்களா? ஆமா. அப்படியா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ். தமிழுக்கு சார் என்ன எடுத்திருக்காங்கன்னா 60க்கு 53. 60 அவுட் ஆஃப் 53 எடுத்திருக்கான். ஒரு 7 மார்க் போச்சு. இவன் தமிழ் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்தது கொஞ்சம் ஓகே தான். இதுதான் நீ பெட்டரா தான் எடுக்கணும். சரியா? 53 தான் எடுத்திருக்கிற. நான் 55 எடுக்கணுமா? 60 அவுட் ஆஃப் 60 எடுக்கணும். 55 எடுக்க கூடாது. தமிழ்ல 53 எடுத்திருக்கான். பேப்பர்ஸ்ல அங்கேயே பார்த்துட்டு சைன் வச்சுட்டு தான் வந்தோம். கொஞ்சம் 1 மார்க் மட்டும் விட்டுருக்கான். நெக்ஸ்ட் அனிமல் சவுண்ட். இதுலதான் மார்க் போச்சு. என்னடா 5 மார்க். யானை பிளிரும், சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும், ஆந்தை இதெல்லாம் எழுதாமலே விட்டுட்டான். அந்த ஒலிகள் பத்தி ஆந்தை அலறும், குயில் கூவும், இதெல்லாமே இவன் எழுதாம விட்டுட்டான். அதுல ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட போச்சு. ஓகே, 53 எடுத்திருக்கிற தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாருங்க. இங்கிலீஷ்ல என்ன எடுத்திருக்கிற? 60க்கு 57 எடுத்திருக்கிறான். 3 மார்க் பண்ணுச்சு. குறைஞ்சிட்டுல எப்படி 57 தானே எடுத்திருக்கிற? ஆமாமா. என்ன அது நல்ல மார்க். அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்றேன். நீ சொல்லக்கூடாது. அவினேஷ் மார்க்க விட்டுட்டு வந்திருக்க. ஓகே. மோனிஷ்மா தூக்கம் வருதாமா? இல்லம்மா. தூக்கம் வரலையாமா? ஆமாமா. மேக்ஸ்ல 60க்கு 57 எடுத்திருக்கான். இங்கிலீஷ் மேக்ஸும் சேம் தான். இதுலயே ஒரு 3 மார்க் விட்டுருக்கான். 1 மார்க் ஒன்னு போயிட்டு 2 மார்க்ஸ் கொஸ்டின் நீ அட்டன் பண்ணதுல ஏதோ தப்பு இருக்கா? இந்த பேக்ஸ் போட்டிருந்தல, இதுல கொஞ்சம் மார்க் போயிட்டு, இதுல ஒரு 2 மார்க் போயிட்டு. ஆனா இது உனக்கு தெரிஞ்ச நீ மிஸ்டேக் விட்டுட்டா விஷ்மா. இந்த क्वेश्चन ஆன்சர் என்னது? 1 hour before 10 o'clock is it dash? 9 o'clock. 11 o'clock போட்டுருக்கேன். ஆர்வ கோளாறு. பிஃபோர் ஆஃப்டரை கன்ஃபியூஸ் பண்றதே வேலையாயி போச்சுன்னு. இல்ல 58. இதுதான்டா செம்ம மார்க். இதுக்கு தான்டா உன்னை என்ன பண்ணேன்னு தெரியல. சைன் கம்மியாயிட்டு 47 எடுத்திருக்கான். 60 அவுட் ஆஃப் 47. என்ன தங்கம்? பரவாயில்ல, வச்சுக்கோ. போன வட்டத்தோட இந்த சப்ஜெக்ட் லோடா. ஏன்னா நீ 2 கொஸ்டின் படிக்கல. அந்த 2 கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருப்பாங்க. சார் அப்படியே டேஷ் டேஷா விட்டு வச்சிட்டீங்க ஃப்ரீயா. இது என்ன சப்ஜெக்ட்டா? சோசியல் சயின்ஸ். 60க்கு 55 அண்ட் ஆஃப் எடுத்திருக்கான். 4.5 மார்க் போச்சு. எல்லாம் ஓகேடா. இது என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ். 35க்கு 32. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 35க்கு 32 எடுத்திருக்கான். இது ஜிகேவா? ஆமா. ஜிகேல 50க்கு 47 எடுத்திருக்கான். என்னமோ எங்கேயோ போட்டியா? சயின்ஸ் மட்டும் தான் லோ ஆயிட்டு. எல்லா சப்ஜெக்டும் ஓகே அவினேஷ். 60க்கு அட்லீஸ்ட் 50 அபவ்னாலும்
எடுக்கணும். என்ன சப்ஜெக்ட்ல அதை விட கம்மியா எடுத்திருக்க? சயின்ஸ். சயின்ஸ் மட்டும் போச்சு. இப்ப நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். 2 லைன்ஸ்க்கு மேல இருந்தாலே இது பிக் கொஸ்டின் அப்படிலாம் சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? மேம் லாஸ்ட் டைம் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. சூப்பர் பையன் அப்படி சொன்னாங்க. இந்த வட்டம் குட் பாய்ன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கிளாஸ்ல கொஞ்சம் பேசிட்டே இருக்கான். அத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. ஸ்டடீஸ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நேமம் நெக்ஸ்ட் டேர்ம்ல வந்துட்டு வரக்கூடாது. சரி சரி. புரிஞ்சதா? அல்லது இதை விட டபுளா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கிறியா? புரிஞ்சுதுமா. உனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கிற பயம் எங்கேயுமே கிடையாதுல வினேஷ். எனக்கு பேரண்ட் மீட்டிங் இருக்குன்னு நான் மறந்துட்டேமா. காலையில சொல்லிட்டு தானடா போனேன் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஈவினிங் அவங்க பேக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டியா வெளியில வந்துடுறதுன்னு? இல்ல அப்படி வாங்கல. மேம் சாயங்காலம் அவங்க நீங்க பேரண்ட் மீட்டிங்னு போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓ ஈவினிங் அதை பார்த்தா மறுபடியும் ரிமைண்ட் ஆச்சு. ஐயோ அம்மா வேற வருவாங்களே அப்படி சொல்லிட்டு. இல்லம்மா பேரண்ட் மீட்டிங் அப்புறம் மேம் வந்துச்சு. ஏனி பேரண்ட்ஸ் மீட்டிங் அது எந்த டிஃபரன்ஸும் தெரியலன்னா நார்மலா தான் இருக்க. பயம்னா உனக்கு என்னன்னு தெரியல. ஆமாவா? நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சாச்சுங்க. நான் மிக்சியிலேயே பிசைஞ்சு எடுத்துருவேன். ரொம்ப சாஃப்டா சூப்பரா வரும். இது யாருக்கு? சப்பாத்தி. சப்பாத்தி யாருக்கு போடுற? அம்மாக்கு. நீ சாப்பிடு. சாப்பிடுமா. வேண்டாம் வேண்டாம் நீயே சாப்பிடு. சாப்பிடுமா. சாப்பிட்டனா அச்சுனா. அச்சோ. தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடலாமா? தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதை வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு முதல் நாள் பன்னீர் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் 1 கிளாஸ் பாலில் தான் ரெடி பண்ணேன். சரி பசங்களுக்கு இதை வச்சு ஃபேன்சியாக பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி நார்மலாக போட்டுட்டு அந்த ஊறுகாய் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி பன்னீரை வந்து பெப்பர், மஞ்சப்பொடி, ஆனியன், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை மேலே வச்சு ரோல் பண்ணி ஒரு ஸ்டிக் போட்டு கொடுத்தேன்னா பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி அன்றைக்கி டின்னரை முடிச்சாச்சுங்க.